நேரத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் மெட்டல் சரிங்களா, ஒரு மைல் ஸ்டீல்னு வச்சுக்கிறோமே. இந்த மெட்டாலிக் பீஸில் நீங்கள் வந்து இட் இஸ் சப்ஜெக்டட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை நோக்கி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இந்த கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியை பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து வித் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும் போது எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை நோக்கி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் இன் ரேண்டம் டைரக்ஷன். இதில் முக்கியமாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். இது வந்து முழுக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுங்கிறது நம்ம ஒரு 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 மெட்டல் ஆட்டத்தினுடைய அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லில் சுற்றுற எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகே, தேங்க்யூ.